சரி வாங்க நியூஸ் பார்க்கலாம். என்ன நியூஸ்? காமெடியா இருக்கும், நல்ல காமெடியா இருக்கும். அதாவது பட்ட பகல்ல இவர் ஒருத்தர் மார்க்கெட் போயிருக்காரு. ஒரு கும்பல் வந்து அவரை வெட்டறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் மக்கள் இருந்ததுனால அவங்க வந்து ஓடி வந்திருக்காங்க. இவன் வெட்டறதை பார்க்கும்போது ஓடி வந்திருக்காங்க. உடனே அவங்க வந்து பாதியில விட்டுட்டு ஓடிட்டாங்க. அதாவது முழுசா சம்பவம் பண்ணல, பார்ஷியல் சம்பவம் பண்ணிட்டு ஓடிட்டாங்க, எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரிக்கிறப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி இது என்ன மாசம், ஆகஸ்ட் மாசம். இப்போ ஆகஸ்ட் மாசம் இது நடந்தது ஒரு 2 நாள் முன்னாடி, ஒரு 25ஆம் தேதி 26ஆம் தேதி நடந்துருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு, இன்னைக்கு 29ஆம் தேதி. அப்போ என்ன ஆயிடுச்சு, போலீஸ்காரங்க வந்து அவர் இந்த வெட்டப்பட்டார்கள் அவரை விசாரிக்கும் போது அப்பதான் தெரிஞ்சிருக்கு உண்மை என்னன்னு. அதாவது இந்த ஆளுடைய பொண்ணு ஒரு கல்யாணம் ஆன நபரை லவ் பண்ணிருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. இருந்தாலும் இவர் வந்து இந்த பொண்ணு லவ் பண்ணிருக்காரு, 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க, மியூச்சுவலா லவ் பண்ணிருக்காங்க. இந்த ஆளு அந்த பொண்ணுடைய அப்பா வச்ச நெஞ்சம் பொறுக்கவில்லை, பொங்கி எழுந்தாரு. என்ன பண்ணி பார்த்தாரு, லாஸ்டா என்ன பண்ணிருக்காரு, அவனை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூலிப்படைன்னு ஒருத்தன் தனியா இருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஊர் வந்து இன்னும் டெவலப் ஆயிருக்குன்னு பாருங்க. அது ஒரு ப்ரொஃபஷனலா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கூலிப்படை நல்ல விஷயம் தான், இந்த மாதிரி பண்றாங்க இல்லையா? சரி ஓகே, அவங்க விட்டுருவோம். இப்போ இந்த ஆள் வரும். இந்த ஆள் என்னன்னா கூலிப்படையை வச்சு அந்த பையனை கொலை பண்ணிட்டாரு. இவர் ஒரு 2 மாசம் முன்னாடி தான் ஜாமீன் வந்திருக்காரு. யாரு? இந்த பெரியவர், இந்த பொண்ணுடைய அப்பா 2 மாசம் முன்னாடி தான் ஜாமீன்ல வந்திருக்காரு. சரி 2 மாசம் முன்னாடி ஜாமீன் வந்திருக்காருன்னா அந்த பையனை எப்ப இவர் கொலை பண்ணாரு அப்படின்னு தான் கேட்குறீங்க. நல்ல கேள்வி. இது இவர் கொலை பண்ண அந்த பையன் வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடியோ 20 வருஷம் முன்னாடியோ கிடையாது. 2025 மார்ச் மாசம். மார்ச்னா 1ஆம் தேதி வச்சுக்கோங்க, மார்ச் 1ஆம் தேதி. சரி இப்போ இவர் சிறை சென்றார் இல்லையா தியாகி, எத்தனை வருஷம் உள்ள இருந்திருக்காருன்னு பார்ப்போமா? மார்ச்ல எப்படியும் இந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது போலீஸ்காரங்க நாய் அலைஞ்சிருப்பாங்களா, நாய் வச்சு அலைஞ்சிருப்பாங்களா, நாய் மாதிரி அலைஞ்சிருப்பாங்க போலீஸ்காரங்க. மார்ச் மாசம் ஒரு கண்டிப்பா ஒரு 15-20 நாளாவது இந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஃபாலோ பண்றதுக்கு எல்லாம் அந்த ஒரு மாசம் ஓடி இருக்குன்னு வச்சுங்க. ஒரு 20 நாள் வச்சுங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, இதே 5 மாசம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆகஸ்ட் மாசம் கடைசி இதுல வந்து ஒரு டோட்டல் 1 மாசம் கணக்கு வச்சுக்கோம். ஜூலையும் ஆகஸ்டும் 2 மாசம் கணக்கு வச்சுங்க. ஆக மொத்தம் 3 மாசம். ஒரு கொலை பண்ண ஆளு, பாவம் பெரியவர், வயசானவர், 3 மாசம் எப்படி தாங்கினாருன்னு தெரியல. பாருங்களேன், இப்பதான் ஜாமீனை கொடுத்துருக்காங்க. எப்போ? 3 மாசம் கழிச்சு. அதனால உங்களுக்கு யாராவது வெறுப்பா இருக்கா, எவனாவது வெறுப்பா இருக்கா, அவனை பிடிக்கலையா, போய் தாராளமா போட்டு தள்ளிடுங்க. 3 மாசத்துல ஜாமீன் கிடைச்சிடும். இது என்ன சும்மாவா? எப்படி நம்ம நாடு எப்படி வல்லரசா இருக்கு அப்படிங்கிறது எப்படி ஆகும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முன் உதாரணம். 20 வருஷம் முன்னாடி கூட ஒரு பஞ்சாயத்து இருக்கும். படிக்காத ஆளுங்க தான் நாட்டாமையா இருந்திருப்பாங்க. படிக்காத ஆளுங்க ஒரு யானாவரம் கூட எழுத தெரியாது. அவனுங்க கூட ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கே தண்டனை கொடுத்து பேச முடியும். இவனுங்க என்னமோ புக்கா படிச்சு அவரோட புக்கெல்லாம் படிச்சு இது அதுன்னு பேசுறாங்க. 3 மாசம் தான் ஒரு கொலை பண்ணவன் 3 மாசம் உள்ள இருக்கான். அப்புறம் 10 கொலை 12 கொலை பண்ணவெல்லாம் சரித்திர பதிவு குற்றவாளி சர்டிபிகேட்டோட வெளியில ஜாலியா இருக்காங்க. மறுபடியும் சம்பவங்கள் பண்ணிட்டு எப்படி அது ஒரு கெத்து தானே. இப்ப யார் கெத்து? இப்ப இதுல டோக்கர் யாருன்னு தெரியுமா? இதுல முட்டாள் யார் தெரியுமா? இந்த அரசு தெரிஞ்சு பிடிக்கிறாங்க போலீஸ்காரங்க. அவங்க தான் என்னதான் மண்டைய கசக்கி மூளை கசக்கி அங்கேயும் இங்கேயும் நாய் மாதிரி அஞ்சு ராத்திரியும் பகலும் போனத்து கூட உட்காந்து போனத்து கூடயே காவ காத்து குற்றவாளியை கண்டுபிடிச்சு நிறுத்தினாலும் 3 மாசத்துல ஜாமீன். அப்ப இது எந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது தான் கடுப்பாகுது. என்னடா இது? ஏன்னா கொலை பண்ணவங்க 3 மாசத்துல ஜாமீன், அப்புறம் 8 கொலை 10 கொலை 15 கொலை பண்ணுவாங்க, சர்டிபிகேட்டோட ஜாலியா இருக்காங்க. என்னடா இது? ஒரு அற்புதமான நாள் இல்ல இது?